ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஜேஎக்ஸ் கிரிக் எக்ஸ்பர்ட். ஃபைனலி ஒரு பிக் அப்டேட் வந்திருக்கு, எஸ்பெஷலி ஃபேண்டசி லவர்ஸ்க்கு. அந்த பிக் அப்டேட் என்னன்னா, செப்டம்பர் 13 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ட்விட்டர் ஐடி டிஜிட்டல் இந்தியாவில் ஒரு போஸ்ட் வந்திருக்கு. அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபேண்டசி லவர்ஸ்க்கு ஒரு பிக் ரிலீஃப் இது. இருந்தாலும் கொஞ்சம் சேட் நியூஸ் இருக்குது. பட் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான். அதை பற்றி லாஸ்ட்டில் பார்ப்போம். சரி, இப்போது வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் என்னன்னா, ஆன்லைன் கேமிங் பில் 2025 அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை இப்போ தான் கிளியராக சொல்லியிருக்காங்க. எல்லா கேம்ஸும் பேன் பண்ண மாட்டாங்க. ஒன்லி மணி லாண்ட்ரிங், அதாவது பெட்டிங் ஆப்ஸை மட்டும் தான் பேன் பண்ண போகிறாங்க. ஃபேண்டசி ஆப்ஸுக்கு நியூ ரெகுலேஷன்ஸ் போட்டு கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேண்டசி ஆப்ஸ் மார்க்கெட் உள்ள வரப்போகுது. கவர்மெண்ட்டோட மெயின் எய்ம் என்னன்னா, யங் ஜென்ரேஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த பெட்டிங்னால நடக்கிற சூசைட் ரேஷியோவை குறைக்கணும். ஃபேக் ஆப்ஸை பேன் பண்ணணும். இந்த நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யாருக்கு பெனிஃபிட்னு பாருங்கள். கவர்மெண்ட்டுக்கு தான். பிகாஸ் ஃபேண்டசி ஆப்ஸில் பேன் பண்ண பிறகு இந்தியன் மணி மோஸ்ட்லி பெட்டிங் ஆப்ஸுக்கு போயிருந்துச்சு. டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு வரல. இந்தியன் டீமுக்கு ஸ்பான்சர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் கூட குறைஞ்சிருச்சு. 49 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி 1 crore வின் பண்ணுங்க. இந்த மாதிரி மிஸ்லீடிங் ஆப்ஸ்லாம் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. இனிமேல் ஃபேண்டசி ஆப்ஸ் ரன் பண்ணணும்னா லைசன்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும். லைசன்ஸ் இல்லாமல் ஆப் ரன் பண்ணால் அது ஃபேக் ஆப். ரூல்ஸ் பிரேக் பண்ணால் என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். லைசன்ஸ் இல்லாமல் ஃபேண்டசி ஆப்ஸ் ரன் பண்ணால் 3 years ஜெயில் ஆர் 1 crore ஃபைன் போடுவாங்க. பெட்டிங் ஆப்ஸை ப்ரமோட் பண்ணால் 2 years ஜெயில் ஆர் 50 lakh ஃபைன் போடுவாங்க. யாராக இருந்தாலும் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆக்டர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. கொஞ்சம் பெரிய பெரிய சேனல் வச்சுருக்கவங்க ஃபைன் கொடுத்தா ஜெயில் வராதுன்னு கோடி கணக்கில் ப்ரமோஷன் டீல் எடுத்துகிட்டு 50 lakhs ஃபைன் கட்டிடலான்னு ஐடியா பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கும் கவர்மெண்ட் செக் வச்சாச்சு. அகைன் அண்ட் அகைன் ப்ரொமோட் பண்ணால் 5 years ஜெயில் அப்புறம் ஹெவி ஃபைன்னு சொல்லிட்டாங்க. எந்த கேம்ஸ்லாம் சேஃப் கேம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சோஷியல் கேம்ஸ், லூடோ, கேண்டி க்ரஷ் இந்த மாதிரி கேம்ஸ். செகண்டு இஸ்போர்ட்ஸ். தேர்டு ஸ்கில் பேஸ்டு கேம்ஸ், நமக்கு தேவையானது தான். ஃபோர்த்து எஜுகேஷ்னல் ரிலேட்டட் கேம்ஸ். ஸ்டார்டிங்கில் கவர்மெண்ட் பேன் பண்ண தான் நினச்சாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வீக் ஆகிடும்னு தோணுச்சா என்னன்னு தெரியல. ஃபைனலாக பேன் பண்ணலை, ரெகுலேட் பண்ணிட்டாங்க. 2022 கர்நாடகா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் ஸ்கில் பேஸ்டு கேம்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேண்டசி ஆப்ஸ் கண்டினியூ பண்ண ஸ்ட்ராங் சான்ஸ் இருக்குது. பட் இந்த ஆப்ஸ் மார்க்கெட் உள்ள வர கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஃபைனலாக எல்லாரும் கேட்குறது, ஃபேண்டசி ஆப்ஸ் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஃபேண்டசி ஆப்ஸை பேன் பண்ண மாட்டாங்க, ரெகுலேட் பண்ணிவிடுவாங்க. பட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னல, அது 40% ஜிஎஸ்டி. இந்த 40% ஜிஎஸ்டினால் ப்ரைஸ் பூல் குறைஞ்சிரும், யூசர்ஸ்க்கு ரிட்டர்ன் குறைஞ்சிரும். ஸ்டில் ஃபேண்டசி லவர்ஸ்க்கு இது பிக் ரிலீஃப் நியூஸ் தான். என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக ட்ரீம் 11, விஷன் 11, மை 11 சர்க்கிள் இந்த மாதிரி எல்லா ஆப்ஸும் திரும்ப கண்டினியூ ஆகும். இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.